Samsung Galaxy M51 இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட்ஃபோன் அப்படினு பாத்தீங்கன்னா ரிவ்யூ யூனிட் கிடையாது. இது ரீட்டெயில் யூனிட். நான் Amazonல பர்சேஸ் பண்ண 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 24,999. இந்த பிரைஸ்க்கு வந்து எலக்ட்ரிக் ப்ளூ கலர் வேரியன்ட் நான் பர்சேஸ் பண்ணிருந்தேன். சோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ Samsung Galaxy M51 அப்படினு சொல்லும்போது வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து Samsung அவங்களுடைய பாப்புலரான M சீரிஸ்ல லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட்ஃபோன். இதோட ஸ்பெசிஃபிகேஷனா இருக்கட்டும், பிரைசிங்கா இருக்கட்டும், மத்த ஸ்மார்ட்ஃபோன்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதோட அன்பாக்சிங், இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இந்த ஸ்மார்ட்ஃபோன் இந்த ப்ரைஸிங்க்கு வர்த்தா எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஸோ Samsung Galaxy M51 வந்து Samsung அவங்களுடைய பாப்புலரான M சீரிஸில் லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட்ஃபோன். இது ஏற்கனவே லான்ச் ஆன M50க்கு சக்ஸஸர் வெர்ஷனாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இதோட ப்ரைசிங் எல்லாமே ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் அளவுக்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட்ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபோனை முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ Samsung Galaxy M51 உடைய ரீட்டெயில் பாக்ஸ் இது. யூஸ்வலாக Samsung மற்ற ஸ்மார்ட்ஃபோன்ஸ்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பாக்ஸுடைய சைடில் வந்து ஃபோன் மாடல் நம்பர், அதுக்கப்புறம் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே மேட் இன் இந்தியா அதுவும் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, மற்ற அட்ரஸ் எல்லாம் இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Samsung Galaxy M51 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரீட்டெயில் யூனிட் பாக்ஸ். ஸோ Samsung Galaxy M51 அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல Samsung Galaxy M51 ஸ்மார்ட்ஃபோன் தான் இருக்குது. ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்ததாக பாக்ஸுடைய கவரில் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் சிம் கார்டு டூல் இருக்குது. ஸோ டாக்குமெண்டேஷன் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் கார்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. குவிக் ஸ்டார்ட் கைடு, அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். பட் டாக்குமெண்டேஷனுக்குள்ளே அகெயின் வந்து உங்களுக்கு டிபியூ கேஸ் இல்லை. அடுத்ததாக பாக்ஸ்குள்ளே 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சாம்சங்குடைய M31 எஸ்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது. அதோட அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் ஓரம் வச்சுட்டு ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஸோ Samsung Galaxy M51 இதுதான் ஸ்மார்ட் ஃபோன். ஃபோனை கவர்லேருந்து பிரிச்சிடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 2 கலர்ஸ்லேயும் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. செலஸ்டியல் பிளாக், எலக்ட்ரிக் ப்ளூ. நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ப்ளூ கலர் வேரியண்ட். பிளாக் கலர் வேரியண்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எலக்ட்ரிக் ப்ளூவில் இதோட அவுட்லுக் ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு இதோட ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல் மாதிரியே இருக்குது. ரொம்பவே கிளாஸியாக இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு கிளாஸ்டிக் பேக் பேனல். யூஸ்வலாக சாம்சங் கொடுக்குற பாலிகார்பனேட் பேக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கிளாஸியாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஷைனியாக கிளாஸ் மாதிரியே தெரியுது. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் கேமரா ஹவுசிங் பண்ணியிருக்காங்க. கேமரா சென்சார்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எல் ஷேப்பில் அலைன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு சாம்சங்குடைய லோகோவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் பேனல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிரேடியன்ட் கலராக இல்லை, பட் இதோட சிங்கிள் கலரே வந்து உங்களுக்கு டபுள் டோன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த கேமரா ஹவுசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். யூஸ்வலாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து இது அப்படியே வெளியே தெரியும், உங்களுக்கு ப்ரொட்ரூட் ஆகி இருக்கும். கீழே வைக்கும்போது ஸ்க்ராச்சஸ் ஆகும், பட் ரொம்பவே ஈவனாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக சாம்சங்குடைய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது A சீரீஸ்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது இதோட அவுட்லுக். அதனால பார்க்குறதுக்கு கிளாஸி ஃபினிஷில் உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இன்ஹேண்ட் ஃபீலும் வந்து 7000 mAh மேசிவ் பேட்டரியாக இருந்தாலும் இதை கையில் ஹோல்ட் பண்ணும்போது வந்து ஹெவியாகவே தெரில. சாம்சங் வந்து இதோட வெயிட் டிஸ்பர்ஷன் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கையில் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 212 grams இது காட்டுது. ஸோ இதோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் உங்களுக்கு யூஸ்வலாக இருக்கிற மாதிரி பவர் பட்டன், அதுக்கப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக், டைப் சி போர்ட், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ஸ்பீக்கர் கிரில்ஸும் இருக்குது. மேலே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். Samsung Galaxy M51 உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டோட தான் வருது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டோரேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு பேக் சைடில் வந்து பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்டர்டியாக இல்லை. இதோட பிளாஸ்டிக் ஃப்ரேம் வந்து இப்போவே உங்களுக்கு கையை கீறுது. ஸோ இது வந்து மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் பில்ட் குவாலிட்டி வந்து இந்த ப்ரைஸிங்க்கு இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தெரியுது.
அதே சமயத்தில் வந்து நீங்கள் டிபியூ கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா சாம்சங்குடைய M31Sல நான் சொன்ன மாதிரி தான் இது ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் மாதிரி உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் வந்து இதில் வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிபியூ கேஸோட தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் டிபியூ கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கூட கிடையாது, நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அதே சமயத்தில் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் இவங்க கொடுக்கல, அதையும் நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக அட்டகாசமாக இருக்குது. பட் பில் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் சாம்சங் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மேசிவ் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பஞ்ச் ஹோல் நாச்சோட ஓவரால் டிஸ்பிளே ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் எல்லாம் ரொம்பவே தின்னாக இருக்குது. 4 பக்கமே உங்களுக்கு ஈவனாக, அதாவது சின் சைஸும் சரி எல்லாமே ஈவனாக உங்களுக்கு தின்னாக கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. HDR10 இதை சப்போர்ட் பண்ணும். 1080x2340 பிக்சல் ரெசல்யூஷன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே செக்மெண்ட்டில் ஹைலைட் அப்படின்னு சொல்லும்போது வந்து யூஸ்வலாக சாம்சங் வந்து சூப்பர் AMOLED கொடுக்காம வந்து இது சூப்பர் AMOLED ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் AMOLED ப்ளஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட சைஸ் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும். AMOLED பேனலை விட இது வந்து இன்னும் சைஸ் தின்னாக இருக்கும். அதனால நீங்கள் ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ப்ரீமியமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. டிஸ்பிளேவும் உங்களுக்கு ஈவனாக இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த சூப்பர் AMOLED ப்ளஸ் உடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரியை இன்னும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணும். பொதுவாக AMOLED பேனல்ஸ் பெஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணும். சூப்பர் AMOLED ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு 18% வந்து ஏற்கனவே AMOLED பேனலை விட உங்களுக்கு பெட்டராக பேட்டரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்ட்டாக இருக்குது, கிளாரிட்டி ரொம்பவே அழகாக இருக்குது, பிளாக்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இதோட டிஸ்பிளே குவாலிட்டி டே லைட், அதாவது சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, நார்மல் லைட்னிங்கில் யூஸ் பண்ணாலும் சரி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420 nits கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் பிரைட் சன்லைட்டில் பார்த்தா கூட உங்களுக்கு கிளாரிட்டி ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து பொதுவாக வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து எல்லாருமே வந்து 90 Hz 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு நார்மல் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. பட் இதை நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. இதோட யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து உங்களுடைய காம்படிட்டர்ஸ் வந்து 90 Hz 120 Hz அப்படின்னு சொல்லும்போது வந்து இன்னும் சாம்சங் அதை கன்சிடர் ஏன் பண்ணலை அப்படின்னு தெரியல. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாஸ் சாம்சங் வந்து ஸ்னாப்டிராகன் 730Gல இதை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். இதுவும் வந்து உங்களுக்கு ஆக்டோகர் சிப்செட் தான். 2 கோர்ஸ் வந்து உங்களுக்கு 2.2 GHzல வந்து கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்கு. அதே 6 கோர் வந்து 1.8 GHzல கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்கு. இதோட க்ரையோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 470. இதோட GPU Adreno 618. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்டிராகன் 730G அப்படின்னு சொல்லும் போதே வந்து இது ஒரு கேமிங் சிப்செட். பொதுவாக சாம்சங் எக்ஸினோஸில் கொடுப்பாங்க, பட் ஃபைனலாக பெஸ்ட்டாக வந்து ஸ்னாப்டிராகனில் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அட்டகாசமான சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஹென் கேமிங், கால் ஆஃப் டியூட்டி விளையாடினாலும் சரி, ஃப்ரீ ஃபயர் விளையாடினாலும், நார்மல் கேமிங் விளையாடினாலும் சரி, எல்லா கேம்ஸுமே வந்து உங்களுக்கு எந்த லேக்குமே இல்லாமல் அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணும். இதில் நான் ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் நேரம் விளையாடி பார்த்தேன், எந்த லேக்குமே இல்லை. அதே சமயத்தில் கால் ஆஃப் டியூட்டியும் நீங்கள் ஹை செட்டிங்ஸில் வந்து தாராளமாக விளையாடலாம், எந்த லேக்குமே இருக்கா. ஸோ ஓவரால் கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட்டில் அட்டகாசமாக இருக்கும். அதே சமயத்தில் மற்ற விஷயங்கள், அதாவது மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், ரேம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் எத்தனை ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க உங்களுக்கு லேகே இருக்காது, ரொம்பவே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட் வந்து சாம்சங்குடைய M51 வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆண்ட்ராய்ட் அண்ட் சாம்சங்குடைய One UI 2.1ல இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு கோர் யூஐயாக இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு நாக் செக்யூரிட்டி ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே இருக்கும். பட் தனியாக வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபோல்டர்ஸ் எதுவுமே இல்லை, பட் நாக் செக்யூரிட்டி வெர்ஷன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் கூடவே உங்களுக்கு டீப் ஸ்லீப்பிங் ஆப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்தெந்த ஆப்ஸ் வேணுமோ நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து அன்னெசரி நோட்டிஃபிகேஷன் எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க சாம்சங் அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸில். ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஸ்னாப்டிராகன் 730G அண்ட் One UI யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு எந்த ஆட்ஸுமே இருக்காது, அன்னெசரி இரிட்டேஷன், எந்த ப்ளோட்வேருமே இல்லாமல் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 730G வந்து கம்மியாக இருந்தாலும் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ் வந்து ஆட்ஸ் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இரிட்டேட் பண்ணுவாங்க. பட் சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்ட் வேல்யூக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அடுத்ததா Samsung Galaxy M51 உடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமராஸ். ரியர் சைடில் வந்து உங்களுக்கு குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் சோனியுடைய IMX682 சென்சார் கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 123 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. அதனால வைல்ட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடியதை விட உங்களுக்கு ரொம்பவே வைடராக இருக்கும். 5 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ், 5 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் பேனல் 32 மெகா பிக்சல் சென்டர் பஞ்ச் ஹோல் கட் அவுட்லேயும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியர் சைட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எடுத்த சில பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்பவே குவிக்காக இருக்குது M51 விட. அடுத்ததாக வந்து உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் ரொம்பவே அழகாக இருக்குது. சைட்டில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்ட்டாக இருக்குது. ரொம்ப வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டாமல் வந்து ரொம்பவே சட்டிலாக பெஸ்ட்டாக கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டலாம், அதே சமயத்தில் ரொம்ப நேச்சுரல் சைடாகவும் இல்லை. ஸோ ஓவராலாக ஒரு ஈவன் பேலன்ஸில் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ செல்ஃபீஸாக இருக்கட்டும், ரியர் சைடில் எடுத்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, சாம்சங் உடைய ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி வந்து இதுலேயும் சிங்கிள் டேக் ஃபீச்சர் இருக்குது. இது உங்களுக்கு ரியர் சைட் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுத்துலையுமே இருக்குது. ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோலேருந்து உங்களுக்கு 10 விதமான கிளிப்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டும். இந்த 10 விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமராங், பிளாக் அண்ட் ஒயிட் நிறைய விஷயங்கள் இருக்கும். எது வேணுமோ நீங்கள் இமீடியட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து இதுவே செக்ரிகேட் பண்ணி தந்துடும். வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வந்து 30 FPS வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணும். ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க சாம்சங் உடைய M51. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கேட்டு பார்க்கலாம், ரொம்பவே லவுடாக இருக்குது. இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் இருந்தாலும் இதோட ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீசென்ட் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்மார்ட் ஃபோனுடைய பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி செக்மெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் வந்து 7000 mAhல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கூடவே 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த 7000 mAh பேட்டரி வச்சு நீங்கள் வேறு ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் வந்து பேரலாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இதோட பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து 7000 mAh பவர் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பிக் பேட்டரி. நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 நாளுக்கு மேலே உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். அதே வந்து நீங்கள் ஹை ஹேண்ட் கேமிங் விளையாடுவீங்க, எவ்வளோதான் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக 1.5 நாள்லேருந்து 2 நாள் உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். இது வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 2 ஹவர்ஸில் வந்து 100% ரீச் ஆகிடும். நேற்று தான் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்தது. ஸோ நான் 0 to 100% கால்குலேட் பண்ணல, பட் ரிவ்யூவில் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் எவ்வளோ நேரத்தில் இது சார்ஜ் ஆகும்னு. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருந்தாலும் சாம்சங் வந்து இதில் அடாப்டிவ் பேட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால அன்னெசரி ஆப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பேட்டரி யூஸ் பண்ணாது. ஸோ 7000 mAh இருந்தாலும் நீங்கள் பெஸ்ட்டாக பேட்டரியை வந்து யூசேஜ் பண்ணிக்கலாம். ஓவரால் பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி செக்மெண்ட் வந்து சாம்சங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 2 ஸ்டோரேஜ் வேரியன்ஸ்லேயே இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 24,999 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 26,999 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சூப்பர் AMOLED ப்ளஸில் வந்திருந்தாலும் இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே குவிக்காக இருக்குது. எத்தனை வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணாலும் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3.5mm ஆடியோ ஜாக்கோட வரும். இது NFC சப்போர்ட் இருக்குது. இதில் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ ஓவராலாக சாம்சங் Galaxy M51 உடைய பெஸ்ட் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட பேட்டரி 7000 mAh பேசிவ் பேட்டரி கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து இதோட டிஸ்பிளே சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அடுத்ததாக வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 730G கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் One UI 2.1 இதுவும் அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த 4 விஷயம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதோட பேக் பேனலில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் நிறைய வரும். ஸோ TPU கேஸ் கொடுக்கல. ஸோ ஓவரால் பில்ட் குவாலிட்டி செக்மெண்ட் வந்து சாம்சங் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்சங் Galaxy M51 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றினா உங்கள் கருத்தை என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.